அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை அடங்காத நபரை அடக்கி உங்களுக்கு வசியமாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எளிமையான ஒரு வசிய முறை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன எந்திரம் தான், ரொம்ப டைம்லாம் எடுக்காது, அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது. இந்த வசிய முறையை நீங்கள் கையாளும் போது நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லுவேன், உங்கள் கான்சன்ட்ரேஷன் இதிலே இருக்கட்டும், கவனத்தை சிதற விடாதீங்க. நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அந்த நோக்கத்தை உங்கள் மைண்டில் ஓட விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். இது ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை. நம்பி ஏமாந்து போனவங்க இந்த வசிய முறையை கையாண்டாங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பான ஒரு வசிய முறை. பிரிந்து போன நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டிங்கனாக்கா வெற்றி உங்களை தேடி ஓடி வரும். இதற்கு உரிய நாள் என்ன, நேரம் என்ன, எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதற்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் நல்லாயிருக்கும், வியாழக்கிழமை பண்ணால் நல்லாயிருக்கும். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணலாம். மற்றபடி வீக் டேஸில் நீங்கள் என்ன நாள் வேணுனாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு உங்கள் கையில் இருக்கிற பேனாவை பயன்படுத்தி நான் வரைய போகிற இந்த வசிய முறையை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும். அப்போ தான் இதற்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு வரைமுறை இருக்குது. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். வரைஞ்சி முடிச்சப்பறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போது பதிவை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பாருங்கள். ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு 30 வினாடிகள் தான் இருக்கும். இதற்காக செலவு எதுவும் கிடையாது. உங்களுக்கு பிளெயின் பேப்பராக எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் 2 கோடுகள் போட்டிங்கனாக்கா 4 கட்டங்கள் உருவாகிவிடும். இங்கே 786 போடுங்க ஃபஸ்ட்டு. இந்த வசியமுறை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வராது, அரபி எழுத்துக்கள் தான் வரும். இங்கே அலீஃப் 1 மாதிரி வரும், அலீஃப் போடுங்க. இங்கே லாம் அப்படின்னு போடுங்க, ஜே மாதிரி வரும். இங்கே மீம் போடுங்க, கேள்விக்குறி மாதிரி வரும். இங்கே ரே அப்படின்னு போடுங்க. இந்த மாதிரி இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வரைஞ்சி முடித்தப்பறம் பெயர்கள் எழுதணும். இந்த வசிய முறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெயர் ரைட் ஹேண்ட் சைட் கீழே வரும். உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போடுங்க. போட்டு முடித்தப்பறம் உங்களுடைய அம்மா பெயரை இங்கே போடுங்க. உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர், நீங்கள் விரும்பும் நபரின் பெயர், அவங்க ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க. கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கனாக்கா மறுபடியும் வேறு பேப்பரில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதையே பயன்படுத்தாதீங்க, பலன் தராது. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் ஒரு 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ சர்க்கரை இதுக்கு நடுவில் போட்டுட்டு நீங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. நல்லா சர்க்கரை கீழே சிந்தாத மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. நீங்கள் மடித்து டேப் அல்லது நூல் யூஸ் பண்ணலாம். எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கலர் டேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. டேப் போட்டு நல்லா சுற்றிடுங்க. சுற்றிட்டு ஒரு 24 மணி நேரம் உங்கள் கையில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் 7 மணிக்கு பண்ணிங்கனாக்கா மறுநாள் காலையில் 7 மணி வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கட்டும். நைட்டு தூங்கும்போது தலைகாணி கீழே வச்சு படுக்கலாம், அப்படி இல்லைனாக்கா உங்கள் பக்கத்தில் வச்சு படுக்கலாம். காலையில் எந்திரிச்சோன்னே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நீங்கள் மறுநாள் காலையில்
காலையிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே இதை புதைக்கலாம் அல்லது ஓடுற தண்ணியில் போடலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஆறு ஏதாவது உங்கள் ஊர் பக்கத்தில் இருந்துனாக்கா ஓடுற தண்ணியில் போடலாம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா புதைக்கலாம். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்துங்க, சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப பழமையான ஒரு விஷயமுறை, பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. ஒரு முறை பண்ணாலே போதும், 2 நாட்கள் 3 நாட்கள் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். சேனலில் இருங்க. நன்றி, வணக்கம்.